ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேடெக் தமிழ். இன்னைக்கு இப்போ ஒரு புது வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் மினி டிஸ்பென்சர் ஸ்ப்ரே இந்த பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நமக்கு ரிவ்யூ பண்ணி கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ஓவர்சீஸ் இன்கார்பரேஷன் இந்த கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் கோயம்புத்தூர் இருக்குது, இந்த கம்பெனி கோயம்புத்தூர் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் அவங்க தான் ரிவ்யூ பண்ண கொடுத்தாங்க. அந்த கடைக்கான அதாவது அந்த ஷாப்க்கான டீடைல்ஸ் அண்ட் ப்ரைஸ் இது எல்லாமே டீடைல்ஸ் அதாவது இந்த வீடியோக்கு பின்னாடி கடைசியில் சொல்கிற அன்பாக்சிங்கில் பார்த்துட்டு என்ன யூசஸ் இருக்குது, என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ப்ரைஸ் எவ்வளோ அண்ட் நம்ம வாங்கலாமா, என்னென்ன யூசஸ் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாவே இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ முடிச்சு போய் இந்த ஸ்ப்ரேயர் அதாவது இந்த மினி ஆட்டோ டிஸ்பென்சர் ஸ்ப்ரேயர் நீங்களும் வாங்கலாம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ போய் நம்ம அன்பாக்சிங் பண்றதுல வாங்க. அந்த பாக்ஸ்ல ஃப்ரண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி மைக்ரோஸ்போர்ட் ஸ்ப்ரே அண்ட் இன்ஃப்ராரெட் இண்டக்ஷன் அண்ட் இன்டெலிஜென்ட் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இல்லை இண்டக்ஷன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட சைட்லைன் பார்த்தா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்டென்ஷன் என்ன பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளீஸ் பியூர், அதாவது 75% வரைக்கும் ஆல்கஹால் அதாவது வால்யூம் இருக்கும். ஓவர் ஃப்ளோ பண்ணாமல் ஒரு 75 to 80% வரைக்கும் ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வென் யூசிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே டு நாட் ஸ்மோக் ஆர் இண்டிகேட் அவாய்ட் த ஸ்டேட், அதாவது ஸ்மோக் பண்ணுறாங்களாட்டும் அதிகமாக யூஸ் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈஸியாக ஃபயர் ஆயிரும் சொல்லினால யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சானிடைசர் எளிதில் ஃபயர் ஆயிரும். ஸோ டு நாட் டு கஸ் ப்ராடக்ட்ஸ் டாய் ஆஃப் சில்ட்ரன்ஸ், அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு டாய்ஸ் விளையாடுறதுக்கு தர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த மைக்ரோஸ்போர்ட் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் சேம் அதே பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்ட்ல எதாவது இருந்துச்சு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தா அந்த பிராண்டோட டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது மாடல் நேம் கொடுத்துருக்காங்க, இன்புட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி எவ்வளோ கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 1800 mAh கொண்ட ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சைஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் இண்டக்ஷனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் எவ்வளோ வால்யூம் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 மில்லி வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் நெட் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்னு சில ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் மேலே இந்த கைடு யூஸ் பண்ணி நான் அதாவது என்ன பண்ணணும், அதாவது டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த ஸ்பெசிஃபிகேஷன், ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்து பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இதுலேயே நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். அண்ட் இதில் ஒரு ஸ்பாட்ச் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிள், அதாவது ஒயர், அதாவது சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய சார்ஜிங் லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மொபைல் சார்ஜர் கேபிள் எவ்வளோ பெருசு இருக்குமோ அதே சைஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தா அதை எடுத்து வெளியே வச்சுருவோம். அண்ட் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். பாக்ஸ்க்குள்ளே நம்ம அந்த ஸ்ப்ரேயர் தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம வெளியே வச்சுருவோம். இந்த ஸ்பாஞ்ச் எதுக்குன்னு சொல்லி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்ப்ரேயர், அதாவது மினி ஆட்டோ டிஸ்பென்சர் ஸ்ப்ரேயர். இந்த ஸ்ப்ரேயர் இதில் ஃப்ரண்ட்டில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தா லிக்விட் ஃபில் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கழட்டி மாட்டிக்கலாம். இதில் சார்ஜிங் போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே என்ன பார்த்தா ஸ்ப்ரே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜ் இருக்குதும் அண்ட் சார்ஜ் நம்ம எவ்வளோ ஃபில்லாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்க முடியும். அண்ட் இதை நம்ம சிங்கிள் டேப் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம ஹேண்ட்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கோம். இப்போ நான் உங்களுக்கு சிங்கிள் டேப் நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எந்த ஒரு இதுவும் கிடையாது, மூவ்மெண்ட்டும் கிடையாது. இப்போ நான் ஹேண்டை கொண்டு போய் நான் மேலே வைக்க போகிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ஹேண்ட்ஸ் இப்போ நான் நகர்த்திடுறேன். இப்போ நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, நான் கிட்டத்தட்ட பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே ஆயிடுது. இப்போ நான் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம டபுள் டேப் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட்ஸ் சானிடைஸ் பண்ண இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட், அதாவது ஏதாவது மொபைல் ஆகட்டும், வேலட் ஆகட்டும், எங்கேயாவது நம்ம பஸ்ஸில் ரொம்ப தூரம் ட்ராவலிங் எடுத்துகிட்டு போவோம். அதை யூஸ் பண்ணி நம்ம சானிடைசேஷன் பண்ணிக்க முடியும். எங்கேயாவது ஈஸியாக கவரேஜ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதாவது பேக்கில் போட்டு கூட சீக்கிரம் நம்ம எங்கேயாவது போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். சார்ஜர் கெப்பாசிட்டினால கிட்டத்தட்ட நம்ம எங்கேயாவது சார்ஜிங் கண்டிப்பாக இருக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த இதில் மொபைல்ஸில் டைப் சி போட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 11 hours வரைக்கும் இருக்குது. அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 11 hours வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் எப்படி, அதாவது லிக்விட் எப்படி பிரிஞ்சிச்சுன்னா, அதாவது சானிடைசர் எப்படி தீர்ந்துருச்சுன்னா எப்படி மாற்றணும்னா கீழே இங்கே ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மார்க் நீங்கள் தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த ஒயிட் கலர் மார்க் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இழுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இது இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த லிக்விட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ப்ரெஸ், அதாவது ஓப்பன் பண்ணுங்கள்.
அதாவது சானிடைசர் தீர்ந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு புது சானிடைசர் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தீர்ந்துருச்சுன்னா அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த ஸ்பாஞ்சை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது லிக்விடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து நான் வந்து சேஞ்ச் அதாவது ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து ஃபில் பண்ணிங்க. ஓவர் ஃப்ளோ ஆக வேணாம், அதாவது கிட்டத்தட்ட 90 to 95% வந்து ஓவர் ஆஃப் பண்ணல வேணாம். அண்ட் ஜெல் இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்க வேணாம். அதாவது மோஸ்ட் ஆஃப் இப்போ ஆஃபீஸில் பேங்க்லேயே இருக்கட்டும் சில வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த லிக்விட் டைப்லேயே இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும், ஜெல் மாதிரி இருக்காது, அந்த டைப் வந்து யூஸ் பண்ணுற பாருங்க. அந்த மோஸ்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ்லையும் யாராவது ஸ்மோக் பண்ணுறவங்க யாரும் டச் பண்ண வேணாம் பார்த்தேன். அதாவது அவங்ககிட்ட வந்து அதை ஸ்மோக் பண்ணிட்டு வந்து யாரும் ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் கையிலையும் இது கொடுக்க வேண்டாம். அண்ட் இது நல்லாவே இருக்குது. மேலே பார்க்குறது அதை பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க, கீழே சில்வர் டைப்ஸில் அதாவது கண்ணாடி அதாவது பிளாஸ்டிக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. கிளாஸ் பாடியும் பார்க்குறதுக்கு வந்து கிளாஸ் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. இது ஒரு குட்டி அன்பாக்சிங் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த மினி ஆட்டோ அந்த டிஸ்பென்சர் ஸ்ப்ரேயரோட யூசஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த அதாவது நம்ம வந்து ஒரு பேங்க்கோ அல்லது ஒரு ஆஃபீஸ்க்கோ அல்லது ஒரு கடைக்கோ அல்லது மளிகை கடைக்கோ எங்கேயோ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில சானிடைசர் எல்லாம் வந்து நமக்கு ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து நம்ம ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுற மாதிரி சானிடைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் வந்து தொட்டு போகிறதுனால வந்து அதுலேருந்தும் நமக்கு வந்து பாக்டீரியாஸ் வந்து நம்ம அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் இந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சானிடைஸ் பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து அதாவது சென்சார் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து டச் பண்ணாமே வந்து டச்லெஸ் சானிடைஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ஹேண்ட் வந்து நமக்கு இதில் டச் ஆகாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இதில் வந்து டக்குன்னு வந்து நம்ம ஒரு ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணி வந்து நம்ம சானிடைஸ் பண்ணாமல் இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஷாப் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ஹோமுக்கு யூஸ் பண்ணலாம் தெரியாது. பட் மோஸ்ட் ஆஃப் இதில் ஷாப்க்கு அல்லது ஒரு ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் வந்து போகிற இடத்துல எல்லாம் வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து இந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் என்னென்ன யூசஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இதில் ஒரு 11 hours வந்து இந்த சார்ஜிங் வந்து கெப்பாசிட்டி வந்து நிற்கும். அதாவது ஒன் டே அதாவது கண்டினியூஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 hours வரைக்கும் இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 1500 mAh கொண்ட பெரிய ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11 hours கண்டினியூஸ் பண்ணலாம். வந்து நீங்கள் வந்து விட்டு கம்பெனி அதாவது ஸ்டாப் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த அளவுக்கு வந்து சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம விட்டு யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 150 to 200 பீப்புள்ஸ் வரைக்கும் இதை வந்து ஹேண்ட் சானிடைஸ் அதாவது ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அந்த மட்டும் இல்லாமல் இன்னொரு இதில் ஒரு ஃபில் பண்ண வேண்டியதான லிக்விட் எப்படி அதாவது சானிடைசர் லிக்விட் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% ஃபில் பண்ணக்கூடாது. அதாவது ஓவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அப்பப்போ சானிடைசேஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து அட்வான்டேஜஸ்ல நிறைய இருக்குது. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு ஷாப்புக்கு வந்து அதை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டச் பண்ண வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸ் கையில் வந்து இதுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது சானிடைசருங்கிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். அது ஏதாவது கீழே உடச்சிக்கிச்சு ஏதாவது கையில் பட்டு ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ சில்ட்ரன்ஸ் கையில் அவாய்ட் பண்ணுறதுக்கான அதாவது கொஞ்சம் தவிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அதை ஸ்ப்ரேயர் வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஃபயர் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து உள்ள ஆல்கஹால் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஸோ வந்து ஃபயர் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களும் அவாய்ட் பண்ணுறதுக்கான அதிகம் அது தவிருங்க. அதுங்க யாரும் டச் பண்ண வேணாம் தான் நான் சொல்லியிருக்கேன். அது ஸ்ப்ரேயோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 2000 வரைக்கும் வெளியே ஒரு கம்பெனி அதாவது ஒரு ப்ராடக்ட் போய் வெளியே ஒரு ஷாப்பில் வந்து வாங்கினேன். கிட்டத்தட்ட 1500 2000 வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி அதாவது இந்த கடையில் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ கம்மி அதாவது கிட்டத்தட்ட 999 ரூபாய்க்கு இந்த ப்ரைஸ் வந்து இவங்க வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடைக்கான டீடைல்ஸ் அண்ட் அது ஃபோன் நம்பர் அது கூகுள் அதை லொக்கேஷன் டிரைவ் வந்துச்சுன்னா கீழே எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையோ அதை கொரியர்லையோ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது கோயம்புத்தூர் இல்லாமல் வந்து வேறு எங்கேயாவது இருந்துச்சிங்கன்னா அதாவது கொரியர் அதாவது ஆன்லைனில் கொரியர் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வந்து இதை வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம். அதில் சில டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வாங்க முடியாது. அதாவது கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹோம்க்குன்னு வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாய் 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்குற பீப்புள்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபா கொடுத்து இது வாங்குவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க தான் நான் சொல்லுவேன். ஒரு கடைக்கோ அல்லது ஒரு தினசரியாக டெய்லி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து போகிற இடத்துல வந்து வச்சு யூஸ் பண்ணணும். அதாவது அந்த இடத்துல வந்து பாதுகாப்பாக சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் இருக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து யாரும் தொடக்கூடாது. அதாவது அந்த பாட்டிலேருந்து ப்ரெஸ் பண்ணுற பாட்டிலேருந்து பேக்டீரியா அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரேயர் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கடைக்கோ ஒரு ஷாப்புக்கோ அல்லது பேங்க்கோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அதாவது நிறைய மக்கள் கூடுற இடத்துல வந்து இந்த ஸ்ப்ரேயர் வந்து யூஸ் பண்ணலாம். சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? அதாவது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ப்ரேயர் பார்த்துட்டு உங்களுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கும் வாங்குறதுக்கான ஆசை இருந்துச்சுன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது அவங்களோட டீடைல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி அல்லது கொரியரில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஸ்ப்ரேயர் வந்து வாரண்டி வந்து அவங்க கிளைம் கொடுக்காங்க. அதாவது 6 monthsக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு பண்ணி தர்றாங்க. அதாவது நீங்கள் வந்து மேனுவலாக வந்து ஏதாவது உடச்சிட்டாலோ அதாவது ஏதாவது கீழே உடச்சிட்டிங்களோ அதனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணி தரமாட்டாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதாவது வேறு ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதாவது மேனுவலாக இல்லாமல் டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து 6 monthsக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஷாப்க்கான டீடைல்ஸ் நான் வந்து கீழே கொடுத்துருன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வந்து அவங்களுக்கு டைரெக்டாக வந்து நீங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இது வாங்கணும்னு தோணுச்சுன்னா உங்கள் கடைக்கு அதாவது எங்கேயா உங்களுக்கு டே டு லைஃப்பில் வந்து யூஸ் ஆச்சுன்னா
கண்டிப்பா யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தோணும். அதாவது யூஸ் ஆனா மட்டும் வாங்குங்க. அவசரப்பட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் நானும் வாங்குறேன், நானும் வாங்கி டெஸ்ட் பண்றேன், 1000 ரூபாய்க்கு இருக்கு, கம்மி விலையில இருக்கு, இதெல்லாம் வாங்கி நான் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க காசை வந்து வீணாக்க வேண்டாம். உங்களுக்கு யூஸா இருக்குமா, டே டு லைஃப்ல நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன், யூஸ் ஆகும், நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது நிறைய மக்கள் வர இடத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணணும், கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து நீங்க சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்தா நான் பிரைஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட 999 1000 ரூபாய் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒன்ஸ் வந்து அதில் வந்து லிக்விட் வந்து அதாவது ஆல்கஹால் அதாவது சானிடைசர் வந்து உங்களுக்கு வந்து தீந்துருச்சுன்னா வந்து நீங்க அதாவது வேற ஒரு சானிடைசர் வாங்கி வந்து அதில் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். லிக்விடா ஃபில் பண்ண வேணா. அதாவது மோஸ்ட் ஆஃப் இதில் பேங்க்லயோ அல்லது மற்ற ஆஃபீஸில் வந்து லிக்விடா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்க வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 75 to 80% ஃபில் பண்ணி வந்து நீங்க ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது சிங்கிள் டேப் பட்டனா வந்து ஸ்ப்ரே வந்து வாங்கணும். டபுள் டேப் நீங்க வந்து அந்த பவர் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதாவது இந்த மினி ஆட்டோ டிஸ்பென்சரோட ஒரு அன்பாக்சிங், என்னோட ஒப்பீனியன், அதாவது பிரைஸ், இந்த டீடைல்ஸ், நீங்க வாங்கலாமா, யூசஸ், டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ் எல்லாமே இந்த வீடியோ நான் சொல்லிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த கடையில் ஷாப் பண்ணி வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதை பத்தின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அந்த ஸ்ப்ரேயரை பத்தி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கடைக்கே ஃபோன் பண்ணி டவுட் கேட்கலாம். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல உடனே உங்களை சந்திக்கிறேன்.